திருப்பூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ராமசாமியிடம் கேட்டு பெறலாம். ராமசாமி, தற்போது திருப்பூர்ல எந்தெந்த சாலைகள்ல தண்ணீர் தேங்கி இருக்கு, வாகன ஓட்டிகள் என்ன சிரமங்களை எதிர்கொள்றாங்க, விவரங்கள்? நிச்சயமாக திருப்பூர் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வெப்பம் அதிக அளவில் நிலவி வந்தது. இந்நிலையில் பிற்பகல் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் மாலை வேளையில் லேசான சாரலுடன் மழை பெய்ய துவங்கியது. சிறிது நேரத்திலே இந்த சாரல் மழையானது கனமழையாக மாறி திருப்பூர் மாநகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பல்லடம் சாலை, அவினாசி சாலை, பெருமாநல்லூர் சாலை, மங்களம் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த கனமழையானது பெய்து வந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழை பெய்து வந்த காரணத்தால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீரானது கரை புரண்டு ஓடியது. குறிப்பாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் சாக்கடை நீருடன் மழைநீரானது கடந்து வெளியேறியது. இதனால் அந்த பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இருப்பினும் சாக்கடை நீர் மழைநீர் தேங்காத வண்ணம் மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் காரணமாக மழைநீர் அதிக அளவில் தேங்காத நிலையை நிலவி வருகிறது. ராமசாமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.